என் சீஸை நகர்த்தியது யார்? எளிய மூளையையும் சிறந்த உள்ளுணர்வுகளையும் கொண்டிருந்த ஸ்னிஃப் மற்றும் ஸ்கரி என்ற சுண்டெலிகள் பெரும்பாலான சமயங்களில் செய்வது போலவே நன்றாக கொறிப்பதற்கு ஏற்ற உறுதியான சீஸை தேடின. சுண்டெலிகளும் குட்டி மனிதர்களும் எல்லா விஷயங்களிலும் வேறுபட்டிருந்தாலும் அவர்களுக்கு இடையே ஒரு பொதுவான விஷயமும் இருந்தது. ஒவ்வொரு நாள் காலையிலும் காலை ஓட்டத்தின் பொழுது அணிந்து கொள்ளும் சிறப்பு ஆடையையும் காலணிகளையும் அவர்கள் அணிந்து கொண்டு தங்கள் வீட்டை விட்டு கிளம்பி தங்களுக்கு மிகவும் பிடித்த சீஸை தேடுவதற்காக புதிர்கட்டத்திற்குள் விரைந்தனர். சீஸை கண்டுபிடிப்பதற்கு ஸ்னிஃபும் ஸ்கரியும் பொதுவாக எளிய சோதனை முறை ஒன்றை பயன்படுத்தின. அவை ஒரு தாழ்வாரத்தின் வழியே ஓடும். அது காலியாக இருந்தால் வந்த வழியை திரும்பி சென்று வேறொரு தாழ்வாரத்தை நோக்கி ஓடும். பின் சீஸ் இல்லாத தாழ்வாரங்களை நினைவில் வைத்துக்கொண்டு விரைவாக அவை புதிய பகுதிக்குள் நுழையும். ஸ்னிஃப் தன் சிறந்த மூக்கை கொண்டு சீஸ் இருக்கும் திசையை மோப்பம் பிடிக்கும். ஸ்கரி விரைந்து முன்னேறி செல்லும். சமயங்களில் அவை தவறான திசையில் சென்று வழி தடுமாறி முட்டுச்சந்துகளில் சென்று சுவற்றில் மோதவும் செய்தன. ஆனால் சற்று நேரத்திற்குள் அவை தமது வழியை கண்டறிந்து கொள்ளும். இவ்வாறாக சீஸ் நிலையத்தில் இருந்த ஒரு தாழ்வாரத்தின் முடிவில் தங்களுக்கு விருப்பமான சீஸை அவை கண்டுபிடித்தன. அவ்வாறு சீஸை கண்டுபிடித்த பின்பும் ஸ்னிஃபும் ஸ்கரியும் தினமும் சீக்கிரமாக எழுந்து புதிர்கட்டத்தின் ஊடாக விரைந்து எப்பொழுதும் ஒரே வழியை பின்தொடர்ந்து சென்றன. ஸ்னிஃபும் ஸ்கரியும் தங்கள் வழக்கத்தை தொடர்ந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு நாள் காலையிலும் அவை சீஸ் நிலையத்தை சுற்றி மோப்பம் பிடித்து துரிதமாக செயல்பட்டு முந்தைய நாளிலிருந்து இன்று ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்துள்ளதா என்று பார்ப்பதற்காக அந்த பகுதியை ஆய்வு செய்தன. பிறகு ஆற அமர உட்கார்ந்து சீஸை கொறித்தன. ஒரு நாள் காலையில் அவை சீஸ் நிலையத்தை வந்தடைந்த பொழுது அங்கு சீஸ் இல்லாததை கண்டன. ஆனால் அந்த சுண்டெலிகள் அது குறித்து ஆச்சரியப்படவில்லை. அங்கிருந்து சீஸின் அளவு ஒவ்வொரு நாளும் குறைந்து வருவதை ஸ்னிஃபும் ஸ்கரியும் கவனித்து வந்திருந்ததால் தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு அவை தம்மை தயார்படுத்தி இருந்ததோடு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அவை உள்ளுணர்வு ரீதியாக தெரிந்து வைத்திருந்தன. அவை ஒன்றை ஒன்று பார்த்தன. தம் கழுத்தை சுற்றி கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த ஓடுவதற்கான காலணிகளை தம் கழுத்திலிருந்து எடுத்து தம் கால்களில் அணிந்து அவற்றை கட்ட துவங்கின. விஷயத்தை அச்சுண்டலிகள் அளவுக்கு அதிகமாக ஆய்வு செய்யவில்லை. அவற்றை பொறுத்தவரையில் பிரச்சனையோ அல்லது அதற்கான விடையோ சிக்கலாக தெரியவில்லை. சீஸ் நிலையத்தின் சூழ்நிலை மாறியிருந்தது. எனவே ஸ்னிஃபும் ஸ்கரியும் மாறுவதென்று தீர்மானித்தன. அவை இரண்டும் அந்த புதிர்கட்டத்திற்குள் உற்று நோக்கின. அப்பொழுது ஸ்னிஃப் தன் மூக்கை உயர்த்தி மோப்பம் பிடித்தது. ஸ்கரியும் பார்த்து தலையசைத்தது. அதை கண்டவுடன் ஸ்கரி வேகமாக அந்த புதிர்கட்டத்துக்குள் ஓட்டம் எடுத்தது. ஸ்னிஃப் தன்னால் இயன்ற வேகத்தில் ஸ்கரியை பின்தொடர்ந்தது. புதிய சீஸை கண்டுபிடிப்பதற்காக அவை இரண்டும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தன. ஸ்னிஃப் மற்றும் ஸ்கரியின் சிறப்பு வாய்ந்த குணங்கள். ஸ்னிஃப் மோப்பம் பிடித்தல். ஸ்னிஃப் என்ற சுண்டெலி தன் சூழலை கூர்ந்து கவனித்து செயல்படும் ஆற்றல் உடையது. மாற்றங்களை மிக வேகமாக கிரகித்து அறிந்து உள்வாங்கும் திறமை உடையது. புதிய வழியை ஏற்றுக்கொள்ள தன்னை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளும் மனம் படைத்தது. ஸ்கரி சுறுசுறுப்பு. ஸ்கரி என்ற சுண்டெலி ஆற்றலுடன் வேகமாக செயல்படும் திறமை உடையது. அது எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமான புதிய விஷயங்களை சளைக்காமல் தேடும் குணமுடையது. அவ்வாறு தேடும் புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு மாற்றங்களுக்கு தன்னை எளிதில் பொருத்தி கொள்ளும் ஆற்றல் படைத்தது. சுண்டலி நண்பர்களின் பொதுவான குணங்கள். அவை சிறப்பு வாய்ந்தவை. சுண்டெலிகள் தன் சீஸை தினந்தோறும் தேடின. அவை இரண்டும் ஒவ்வொரு நாள் காலையிலும்
சிறப்பான ஆடைகள் மற்றும் காலணிகளை அணிந்து கொண்டு ஒரு ஓட்டத்திற்கு தயாராயின. சீஸ் தேடும் தங்கள் பயணத்தை அவை உற்சாகமாக தொடங்கின. சீஸ் என்பது ஒரு உருவகம். அது நம் வாழ்வில் நாம் பெற விரும்பும் ஒரு பொருளை குறிக்கிறது. அது ஒரு நல்ல வேலை, இணக்கமான ஓர் உறவு, செல்வம், ஒரு பெரிய வீடு, ஆரோக்கியம், அங்கீகாரம், ஆன்மீக அமைதி போன்ற எதுவாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம். புதிர்கட்டத்திற்குள் அவர்களின் பயணம் மிக எளிய சோதனைகளையே கையாண்டன. இக்கதையில் வரும் புதிர்கட்டம் நீங்கள் விரும்பும் விஷயத்தை தேடுவதற்கு எந்த இடத்தில் உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களோ அந்த இடத்தை குறிக்கிறது. அது நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனமாக இருக்கலாம், நீங்கள் வாழும் சமூகமாக இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்வில் நீங்கள் பெற்றுள்ள உறவுகளாக இருக்கலாம். சீஸ் கிடைக்காத தாழ்வாரங்களை விட்டு வெளியேறி அவற்றை நினைவில் வைத்துக்கொண்டு வேறு பாதையை நோக்கி அவை முன்னேறுகின்றன. சீஸ் தீர்ந்து இல்லாமல் போன ஒரு நாள் அவற்றை பொறுத்தவரையில் பிரச்சனையோ அல்லது அதற்கான விடையோ சிக்கலாக தெரியவில்லை. சீஸ் நிலையத்தின் சூழ்நிலை மாறியிருந்தது. எனவே ஸ்னிஃபில்ஸ் கரியும் மாறுவதென்று தீர்மானித்தன.